கேப்டன் விஜயகாந்த் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழர்கள் வாழ்கின்ற பல்வேறு நாடுகளில் இந்த திரைக்கலைஞனுக்கு ஏழை எளிய மக்களின் உள்ளம் கவர்ந்த ஒரு மாபெரும் மனிதநேய மாந்தநேய பற்றாளர் அவர்களுக்கு உலக தமிழர்கள் ஒன்று கூடி தங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை தொடங்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்த தருணத்தில் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலராக இருந்து அரசியல் ரீதியாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கேப்டன் அவரோடு நான் தேர்தல் களங்களில் மேடைகளிலே முரண்பட்டு பேசியிருக்கிறேன். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று சட்டப்பேரவைக்கு வந்தபோது நான் அரசியல் ரீதியாக வைத்த அத்தனை கடுமையான விமர்சனங்களையும் புறந்தள்ளி நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கும் அருகில் வந்து அமர்ந்து சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கைகளையும் குறிப்புகளையும் என்னிடத்திலே ஆவலோடு கேட்டு என்னோடு அளவாளிய அந்த தருணங்கள் உண்மையிலேயே என் கண்களில் நீர் சொரிகின்றது. வாழ்ந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான கலைஞர்களையும் தன் தொண்டர்களையும் தன் அன்பால் தன் பாசத்தால் தன்னுடைய நடிப்பு திறமையினால் தன் பக்கம் ஈர்த்த ஒரு மகத்தான கலைஞன் கேப்டன் விஜயகாந்த். அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் 2 மகன்களுக்கும் அருமை நண்பர் சுதீஷ் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கும் அவரை பிரிந்து இன்றைக்கு கண்ணீர் கடலிலே தமிழ்நாடு முழுவதும் இருந்து திரண்டு வந்து அவருக்கான இறுதி மரியாதையை செய்து கொண்டிருக்கிற லட்சோபலட்ச தேமுதிகவினுடைய தொண்டர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். விஜயகாந்த் என்கிற புரட்சி நடிகன், புரட்சி கலைஞன், அரசியல் கலைத்திலும் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்து தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக திகழ்ந்த அந்த மாமனிதருக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உழைப்பால் உயர்ந்த அந்த தலைவனுக்கு எங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்கிறோம்.